ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சீஸ் வச்சு ஒரு நல்ல பைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். இதை எந்த அளவுக்கு பாயில் ஆகணும், நம்ம கேரட் திருவல் வச்சு திருவும்போது நல்ல திருவல் உள்ளணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா குழஞ்சிடக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் எள்ளு, ஒரு 10 பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் சீரகம், 1 கப் ரவை, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சீஸ் பாருங்கள், அவ்வளோதான். சீஸ் பார் வந்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா துருவணும், இல்லை நம்ம மெல்ட் ஆகிடக்கூடாது. அந்த பதத்தில் இருக்கணும். கரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு டவா வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகாதது வந்து பூண்டு தான். அதனால் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு பூண்டை நல்லா கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு அதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா வதங்கணும். அதுக்கப்புறவு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ண போகிறோம். பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஒன்று போல் ஈவனாக நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். சீரகம், மிளகு பொடி, அதுக்கப்புறம் வந்து எள்ளு, இந்த 3ம் போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 1 கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணிங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்க ரவையை ஆட் பண்ணி கை விடாமல் நல்லா அந்த அல்வா பதத்துக்கு ஒன்று போல் சுண்டி வர மாதிரி நம்ம கிண்டி இறக்கணுங்க. நல்லா ஒன்று போல் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம 2வது கையை வச்சு இப்போ செய்யும்போது ஈவனாக வரும். நல்லா ஒன்று போல் வரணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கு இடையில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கும். அதை நல்லா தோல் விரித்து அதையும் நல்லா சீவலில் வச்சு குட்டி குட்டியாக சீவியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸையும் நல்லா சீவிட, இது வந்து நார்மல் சீஸ். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடைச்சா கூட அதுவும் நல்லாயிருக்கும். இது கூட இந்த கொத்தமல்லி இலை, நம்ம ஆற வச்சுருந்த ரவை, இது அதையும் போட்டு ஒன்று போல் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் விட்டுவீங்க. நான் குட்டி பசங்களுக்கு தக்கன டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணினேன். அப்புறம் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். சூப்பராக டேஸ்டியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் ரெடி ஆகிட்டு, இதை டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மாடலையும் பண்ணியிருந்தேன். ரவுண்டாக இது பசங்க கிடைக்கிற மாதிரி குட்டியாகவும் இருந்துச்சு, ரவுண்டாகவும் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.